அஸ்ஸலாமு அலைக்கும் குட்டீஸ்களே. இன்றைக்கி இன்னொரு கதையும் ஹதீஸும் சேர்த்து பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு வாலிபன் பையன் இருந்தானா. அந்த பையன் அந்த ஊரில் ஒரு காடு இருந்துச்சான். அந்த காட்டில் யாருமே போக மாட்டாங்க. ரொம்ப பயங்கரமான காடாக அங்கே விலங்குகள்லாம் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு போனவங்க யாரும் திரும்பி வந்தது இல்லையா. அங்கே பூதம் இருக்குது, அங்கே ஒரு பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி கிளப்பி யாருமே இங்கே போனவங்க ரிட்டர்ன் வந்ததே இல்லையா. அந்த காட்டில் ஒரு இப்படி இருக்கும்போது இந்த பையன் ரொம்ப இளைஞனாக இருக்கான், ரொம்ப துடிப்பாக, நல்லா ஒரு உழைப்பாளியாக, நல்ல முன்னேற்றமும் உள்ளவனாக இருந்திருக்கான். எல்லா வேலையும் செஞ்சு நல்லா. சரி நான் வேணா போகிறேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே உள்ள பெரியவர் சொன்னாராம், அங்கே ஒன்றும் இல்லைப்பா, அங்கே 3 தங்க கலசம் மாதிரி 3 இருக்குது. அது ஃபுல்லாக தங்க காசு. ஆனால் அங்கே ஒரு பூதம் காத்துக்கிட்டு இருக்கு. அங்கே போனீங்கன்னா அந்த பூதத்திட்ட அதை வாங்கிட்டு வர முடியாது. அதுதான் விஷயம். அங்கே போனால் இல்லாட்டி பூதம் கொண்டுருன்னு சும்மா சொல்லிவிட்டாங்க. இந்த அதை போராடி இல்லை, அதெல்லாம் நான் போயே பார்க்குறேன்னு ரொம்ப அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த விலங்குகள் அதுலேருந்துலாம் இது பண்ணி அந்த உள்ளே போயிட்டான். ஆனால் அங்கே 3 கலசம் நிறையா தங்க காசு இருந்துச்சான். ஒரு கலசம் குறைஞ்சான். ஆனால் ஒருத்தரும் பூதம்லாம் இல்லையாம். இவன் ஈஸியாக அதை போய் எடுக்கும்போது ஒரு சவுண்டு மட்டும் வந்துச்சான். இந்த இதை நீ எடுத்துக்க, இது உனக்கு தான், நீ கொண்டு போ அப்படின்னு அந்த சவுண்டு கொண்டு போய் இதை பயனடைஞ்சிட்டேன்னு சொல்லி வந்துச்சான். இவன் அதை சரின்னு அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டான். 3 இதையும் தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான். வீட்டுக்கு வந்தோடனே சரி. ஆனால் பார்த்தா அந்த 3 இதில் 2 இது நிறையா இருந்துச்சான். ஒரு இது மட்டும் கொஞ்சம் காசு, கொஞ்சம் தங்க காசு, அது கொஞ்சம் குறைய இருந்திருக்கு. இவன் என்ன செஞ்சுருக்கான், இந்த 3 இது ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சரி நான் உழைச்சி சம்பாரித்து இதை ஃபுல்லாக்கிடலாம்னு சொல்லிட்டு அவன் நல்லா வேலைக்கு போய் நிறையா அதை ஏர்ன் பண்ணியிருக்கான். அந்த காசுக்கே அவன் நைட்டும் பகலும் உழைச்சி அந்த ஒரு காயினாக சேர்த்து அதில் போட்டுக்கிட்டு இருந்திருக்கான். ஆனால் எப்படியே அவன் ரொம்ப நாள் போட அது ரொம்ப மாதிரியே தெரியலை. அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது. எப்படியாவது நம்ம போட்டு ரப்பின பிறகு நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு எல்லாரும் கூப்பிட்டு விருந்து கொடுத்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதை சேர்த்துக்கிட்டே இருந்தான். இப்படி கொஞ்ச நாள் சேர்த்து காலம் ஓடி போயிடுச்சான். ஆனால் அவனால் அதை ஃபுல் பண்ண முடியலை. இதுக்கடையில் அவனுக்கு இது கல்யாணம் ஆகலை, நோயும் வந்துடுச்சு. கடைசியில் அவனால் அப்புறம் என்ன செஞ்சால் அது இது பண்ண முடியாமல் இறந்தும் போயிட்டான். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை